எல்லாம் உள்ள இறைவனுக்கு வணக்கம். மை டியர் என்ஜி பார்ட்னர்ஸ், நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு ஒரு தெய்வத்தோட வரலாறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு தீவிரமான கருப்புசாமி பக்தன் அப்படிங்கிற விஷயத்துல 18ஆம் படி கருப்புசாமியோடைய வரலாறை எடுத்து சொல்றதுல ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருக்கு. என் வாழ்க்கையில பல மாற்றங்களை செஞ்சு கொடுத்தவரு சத்திய தெய்வம். சத்திய தெய்வம் அப்படின்னா நம்பி போய் நின்னா வரம் கொடுக்கறதுல வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். சரி, நேரா வரலாறுக்கு போலாம். மதுரையில கள்ளழகர் அழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய கோயிலுடைய ராஜகோபுரத்துல கதவாகவே நிக்கக்கூடிய கருப்புசாமியோடைய வரலாறை தான் நம்ம பார்க்க போறோம். மலையாள தேசத்துல இருந்து ஒரு மன்னன் பாத்தீங்கன்னா அழகரை தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்கார். அழகர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பார். அதாவது பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அழகருடைய சிலை, தங்கத்துல வடிச்ச உற்சவ சிலை அவ்வளவு அழகா இருக்கும். அதை எப்படியாவது கவர்ந்துட்டு தன்னுடைய நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையாள மன்னன் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய நாட்டுக்கு போய் 18 மந்திரவாதிகளை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த மந்திரவாதிகள் கிட்ட தன்னுடைய ஆசையை சொல்லி எப்படியாவது போய் கவர்ந்துட்டு வாங்க, அழகருடைய சிலைய திருடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த 18 பேருக்கும் காவலாக 18ஆம் படி கருப்புசாமி முன்னாடி வெள்ளக்குதிரை பூட்டி வீச்சருவா வீசி காவலா வந்திருக்காரு. அவங்க எல்லாரும் அழகர் கோயிலை நோக்கி வந்திருக்காங்க. வந்த இடத்துல அழகரோட அழக பார்த்து மயங்கி கருப்புசாமி ஸ்டன் ஆகி அதே இடத்துல நின்னுட்டார். இந்த 18 பேரும் அங்க உள்ள காவலாளிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருந்திருக்கு. அந்த பாதுகாப்பை மீறி போய் அந்த சிலைய திருடிட்டு வரணும். அதற்காக ஒரு மந்திர மைய கண்ணுல தீட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் கண்ணுல படாம அந்த சிலைய திருடிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அந்த மைய தடவிட்டு அந்த 18 பேரும் கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. கோயிலுக்குள்ள போய் அந்த சிலையை திருடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும் போது அழகர் என்ன பண்ணிருக்காரு, அந்த கோயிலுடைய பட்டரோட கனவுல போய் இப்படி சில மந்திர மைய கண்ணுல தடவிக்கிட்டு என்ன அபகரிச்சு மலையாள தேசத்துக்கு அந்த மன்னன் கொண்டு போறதா இருக்கிறாருன்னு பட்டர் கனவுல சொல்லிட்டார். உடனே கணவர், அதாவது பட்டர் என்ன பண்ணிட்டாரு, எப்படியாவது இவங்களை பிடிக்கணுமே அப்படிங்கிற ஐடியால பொங்கல்ல நிறைய மிளக போட்டு அழகருக்கு படையல கொண்டாந்து வச்சிருக்காரு. அப்ப அந்த பொங்கலுடைய நெய்வேத்தியத்தோட அந்த ருசியும் அந்த வாசமும் அந்த 18 பேரு மறைஞ்சிருக்காங்கள கோயிலுக்குள்ள, அவங்களுக்கு அந்த வாசம் ரொம்ப இதாக அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சாப்பாடை, அழகருக்கு படைச்ச அந்த சாப்பாடை சாப்பிடும் போது மிளகு அதிகமா போட்டனால, காரத்தன்மை அதிகமா இருந்தனால ரொம்ப காரமாயி அந்த 18 பேரும் அழுக ஆரம்பிச்சோன்னா அந்த கண்ணுல தீட்டி இருந்த அந்த மை அழிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க உருவம் தெரிஞ்சது. அந்த உருவம் தெரிஞ்ச அந்த 18 பேர்த்த காவலாளிகள் பிடிச்சு அங்கேயே வெட்டி அழகருடைய ராஜகோபுரத்துக்கு கீழே புதைச்சிட்டதா வரலாறு நமக்கு கிடைக்குது. அப்ப அங்க இருந்த அந்த கருப்புசாமி அவருடைய அழகுல மயங்கி அப்போ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு, அழகருடைய கோயில்ல இனிமே எந்த ஒரு திருட்டும் நடக்காம அவருடைய ராஜகோபுரத்து இடத்துல நானே இருந்து காவல் காப்பேன் அப்படின்னு அங்குள்ள மக்களுக்கும் அங்குள்ள நபர்களுக்கும் ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறாரு. அப்ப அந்த 18 பேர்த்த வெட்டி புதைச்சிட்டோம், அவங்க அவங்களுடைய ஆவி நம்மளை ஏதாவது பண்ணிருமா அப்படிங்கிற ஒரு பயத்துல மக்கள் இருக்கும்போது அந்த 18 பேரை புதைச்ச அதே இடத்துலயே கருப்புசாமி அந்த கதவாவே காவலா இருக்காருன்னு இன்னைக்கும் மதுரை மக்களுடைய நம்பிக்கை, உலக மக்களுடைய நம்பிக்கை. எத்தனையோ பேரு அந்த கதவு முன்னாடி போய் மண்டி போட்டு சட்டையை கழட்டி கண்ணீர் விட்டு எனக்கு இந்த நாயத்தை வாங்கி கொடு, எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு கேட்டவங்களுக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வரத்தை வாரி வழங்குற ஒரு என்ன சொல்றது, ஆனந்த கண்ணீரே வரும். அப்படி ஒரு சத்தியமான ஒரு தெய்வமா பாத்தீங்கன்னா கருப்புசாமி இருக்காரு. அப்ப அந்த கதவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அங்குள்ள மதுரை மக்கள் நேர்த்தி கடன் செலுத்துறது, பெரிய அருவா செலுத்துறது, சந்தன காப்பு பிளஸ் பாத்தீங்கன்னா குங்குமம், இந்த மாதிரியான படையல்களை வச்சு
அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதை இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். அழகர் கோயிலில் உள்ள ராஜகோபுர கதவுல கருப்புசாமி இன்னைக்கும் காவலாய் இருந்து எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ராஜகோபுர கதவு பாத்தீங்கன்னா 1608 இந்த சமயத்துல மக்கள் போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் இந்த திருட்டு நடந்ததாகவும் அந்த 18 பேர்த்து அங்க வெட்டி புதைச்சிட்டதுனால அந்த ஆவி மேல உள்ள பயத்தினால அந்த கதவுல கருப்புசாமி காவலா இருந்து காத்து ரட்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல அங்க அந்த கதவை இழுத்து மூடிட்டு வண்டி வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழியில தான் இன்னைக்கும் மக்கள் போய் அழகரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த கருப்புசாமியை பத்தி வரலாற நம்ம பார்த்தோம். நிறைய உண்மையான விஷயங்கள் சொல்லணும்னா எத்தனையோ நபர்களுக்கு எந்தெந்தையோ கோயிலுக்கு போய் நிறைய விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கு. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையோ அமாவாசையோ அழகர் கோயில்ல உள்ள 18ஆம் படி கருப்புசாமி கிட்ட போய் எனக்கு இதை பண்ணி கொடுப்பா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதவங்களுக்கு நான் ஒரு கருப்புசாமி பக்தனாக சொல்றேன், இது வரைக்கும் நடக்காம இருந்தது கிடையாது. ஆனா சத்தியத்தின் தெய்வங்கிறனால நியாயமான கோரிக்கையா இருக்கணும். திருட்டோ பொய் சத்தியமோ பண்ணுனா கண்டிப்பா அவர்களுக்கான தண்டனை வெகுவா கிடைக்கிறதையும் பார்த்திருக்கேன். அதனால இந்த வீடியோல நாம சொல்ல விருப்பப்படுறது அதே மாதிரி அந்த ராஜகோபுரத்துல கருப்புசாமி காவலா இருக்காருல்ல, அந்த வழியா ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் இன்ன வரைக்கும் போயிட்டு வராங்க. அவங்க யாருன்னா திருமாலுடைய கையில இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார். அவரும் திருமாலும் கருப்புசாமியும் இங்க காவலா இருக்காங்க. அவங்களுடைய ஆயுதமான சக்கரத்தாழ்வார் நானும் உங்களுக்கு காவலா இருக்கேன், இந்த 18 பேர்த்தோட மந்திரவாதியோட ஆவியை பார்த்து நீங்க யாரும் பயப்படாதீங்க அப்படிங்கிற அங்க உள்ள மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கறதுக்காக அழகர் ஆத்துல இறங்குற அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல சக்கரத்தாழ்வார் மட்டும் அந்த கதவை திறந்து போயிட்டு வரதா இன்னைக்கும் ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, கங்கை நீர் திருமாலுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்த பிற்பாடு அந்த 18ஆம் படி கருப்புசாமியோட கதவு முன்னாடி வச்சு இந்த தீர்த்தம் சுத்தமா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சத்திய பிரமாணம் பண்ணி அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா நீங்க திருமாலுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அதனால சத்தியத்தை காப்பாற்றுற தெய்வங்கிறனால இன்னைக்கும் நிறைய மக்கள் தனக்கான நியாயம் கிடைக்கல, தனக்கான விஷயம் நேர்மையா நடக்கல அப்படிங்கும் போது அங்க போய் கருப்புசாமி கிட்ட முறையிட்டுட்டா அந்த நியாயத்தையும் அந்த தர்மத்தையும் அவர் காப்பாத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கும் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை. இவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வமா இருக்கக்கூடிய கருப்புசாமி திருமாலுடைய அவதாரமாகவே பாக்குறாங்க. திருமாலுடைய அவதாரமா பாக்குறதுனாலதான் இன்னைக்கும் மதுரை, தேனி, கம்பம், போடி இந்த சைட்ல உள்ள கருப்புசாமிகளுக்கு நாமம் அணிந்து கச்சை கட்டி வீச்சர்வா வீசி குறி சொல்றதையும் அருள் மருள் ஆடுறதையும் நீங்க கண்கூடா பார்க்க முடியும். சோ திருமாலுடைய ஒரு திருவிளையாடலாகவே இந்த விஷயத்த பாக்குறாங்க அப்படிங்கறதா நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிற விஷயமும் அங்குள்ள சில மக்கள் சொல்றாங்க. சோ திருமாலுடைய அவதாரமா இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை காத்து ரட்சிக்கும் எம்பெருமான் 18ஆம் படி கருப்புசாமியை நம்பி போங்க. அந்த 18ஆம் படி கருப்புசாமியை நினைச்சு வேண்டுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு நியாயமான விஷயங்கள், உங்களுக்கு தர்மமான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 18ஆம் படி கருப்புசாமியோ அல்லது எந்த கருப்புசாமியாக இருந்தாலும் கருப்புசாமி பக்தனா இருக்கிற ஒரு நபர்கிட்ட நீங்க தயவு செய்து அவர்களுடைய பொருளாதாரத்தையோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தையோ முடக்கிறதுக்காக மந்திரவாதிகளை பார்க்கறதோ அல்லது பில்லி சுனியங்களை ஏவி விடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்ணுனீங்கன்னா கண்கூடா நான் நிறைய பார்த்திருக்கேன். கருப்புசாமியோட தீவிர பக்தனா இருக்கிறவங்களுக்கு சில சோகங்கள் குறிப்பிட்ட நாள் தான் நடக்குதே தவிர, பட் அந்த நபரை யார் துன்புறுத்தினாங்களோ, அதாவது கருப்புசாமியோட பக்தனா இருக்கக்கூடிய நபரை யார் துன்புறுத்தினாங்களோ அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள்லயே ஒரு டிசீஸாலேயோ ஒரு நோய்களாலேயோ பிடிக்கப்பட்டு அவங்க கஷ்டப்படுறத நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். அதனால கருப்புசாமி கிட்ட மட்டும் பொய் சத்தியம் பண்ணாதீங்க. கருப்புசாமி கிட்ட போய் ஒரு வேண்டுதல் நடக்கும் போது
நேர்மையான வேண்டுதலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கருப்புசாமியோட பக்தனா அவருடைய இந்த அருளை பத்தியும் அவருடைய இந்த வீரத்தை பத்தியும் இந்த வீடியோல உங்ககிட்ட சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. கருப்புசாமியை நம்புவோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோல உங்களை நாம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.